பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம். தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே நீங்க சந்தோஷமா இருக்கணும். யாருக்குள்ளனா எனக்குள்ள நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. நம்ம ஏசப்பாக்குள்ளே சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சினிமா தியேட்டருக்கு போகும்போது சந்தோஷமா இருக்கும். பைக்கை 80 மேல வேகமா ஓட்டினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட நம்ம ஊரை சுத்தும் போது, சீரியல் பார்க்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஜாலியா ஊரை சுத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணும்போது, இந்த உலக பிரமாணமான காரியங்கள் நம்ம பண்ணும்போது நம்ம சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த விஷயம்லாம் நான் பண்ணவே கூடாது, ஏசப்பாக்கு விரோதமான காரியம் சொல்லி நான் உங்களுக்கு எதுவும் சொல்லல. ஆனா இதுல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க விட்டுடணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து தான் சொல்றாருமா. நம்ம ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்க முடியாத காரியங்கள் ஏன் தெரியுமா இப்படி வருது? ஏன்னா நம்ம உலகத்துக்கு நம்ம அதிகமா நாட்டத்தை கொடுக்கறதுனால தான். நம்ம பரிசுத்தமாவும் வாழ முடியல, பாவம் செய்யாம வாழ முடியல. ஏன்னா ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தின் காரியங்களை நம்ம போயிடுறோங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, மகனே மகளே என்னோட கூட 1 மணி நேரம் கூட செலவழிக்க உன்னால முடியலையான்ட்டு, ஜெபிக்க மறந்துட்ட, பைபிள் படிக்க மறந்துட்ட, என்னோட கூட ஐக்கியத்துல ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்ல இருக்க மறந்துட்ட, ஏன்பா உலகத்துல போயிட்டே இருக்க, உலகத்துல போயிட்ட ஆனா கடைசியில ஏமாந்து என்கிட்ட தான் வரப்போற, இப்பயே வந்துன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு சூழ்ந்து கொண்டே இருக்கு. இதுல இருந்து எப்படியாவது விடுதலையான நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே உலகத்தை மறந்துரு, இப்பவே உன் பிரச்சனையை மாத்த நான் வல்லவரா இருக்குன்ட்டு ஏசப்பா நிச்சயமா மாத்து வருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.